அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 17 வருடங்களா தளபதி ரசிகனா இருந்துட்டு வரேன். என்னுடைய 17 வருட உழைப்பை திருவண்ணாமலை மாவட்ட தலைமை அலட்சியப்படுத்துது. நான் 17 வருடமா இருந்ததுக்கான செயல்படுறதுக்கான ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்போ திடீர்னு எங்க ஒன்றியத்திலே இல்லாத ஒருத்தர் முருகன் அவரு ஒன்றிய செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால அதை எதிர்த்து தான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் எவ்வளவு என்னால மாவட்ட தலைமையை என்னால இது பண்ண முடியுமோ அவ்வளவு நான் கெஞ்சி கேட்டேன். எல்லாம் போராடி பாட்ட முடியாத பட்சத்தில் நான் தலைமை தேடி வந்திருக்கிறேன். தளபதிக்கோசரம் என் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நான் உழைப்ப தயாரா இருக்கிறேன். நம்ம மாவட்ட தலைவர் பாரதிதாசன் சொல்லிட்டு அவர் நம்ம எல்லாம் இன்னொரு டைம் நான் வரும்போது எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கொடுங்க. அவர் இல்ல ஒரே மிஷன் என்ன அவர் ஒன்றிய செயலர் நீ தான் என்ன பாத்துக்கணும் அவர் சொன்னதோட தான் நான் செயல்பட்டேன். எல்லா கிராமத்திலும் நான் எழுதிருக்கிறேன். மாநாடு தேதி பாருங்க கேட்டுங்களா? என்ன சொன்னாரு மாவட்ட தலைவர்? மாவட்ட தலைவர் நீ தான் ஒன்றியம் அந்த பக்கத்துக்கு நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் மாவட்ட தேதி எல்லாமே அலௌன்ஸ் பண்ணி எல்லா இடத்தையும் நான் எழுதின கொண்ட எல்லாமே செயல்பட்டேன். இப்போ திடீர்னு கம்யூனிட்டி இது காமிச்சு அவர் ரிலேட்டிவ் இது பண்ணி அவர் போட்டுக்காரு. அது எனக்கு என்னோட செயல்பாட்டுக்கு அந்த உரிமை எனக்கு கிடைக்கல. அதை தேடி தான் நான் வந்திருக்கிறேன் தலைமையை நோக்கி. தலைமைக்கு உள்ள போவே நம்மளால முடியல. உள்ள அலோட இல்ல. மாவட்ட செயலாளர் யாரா மூலமா போனாதான் உள்ள போலாம், இல்ல நம்மளால போக முடியல. அதுக்கு முன்னாடியே மாவட்ட தலைவர் சொன்னாரு. ஓகே, அவர்கிட்டயே போய் திரும்ப கேட்டீங்களா? எத்தனையோ வாட்டி என்னோட ஸ்ட்ரென்த்தும் காமிச்சிருந்தேன். நான் 4-5 கார் வச்சுக்கின்னு ஒரு வேன் வச்சுன்னு கிழக்கு ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில கூட்டின்னு போய் என்னோட ஸ்ட்ரென்த்தும் நான் காமிச்சிட்டேன். அப்பயும் அவருக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுக்கல. திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் கே பாரதிதாசன் அண்ணன். இப்ப நீங்க உங்களுடைய புகார் என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன? எனக்கு கோரிக்கை இவர் 17 வருஷமா நான் தளபதி ரசனா செயல்பட்டு இருக்கேன். அதுக்கான இது என்னோட கிளை செயலாளர் ஃபார்ம் கூட ஒன்னும் வாங்கல. எனக்கான நீதி வேணும். எனக்கு இவ்வளவு வருஷமா நான் செயல்பட்டு இருக்கேன். எனக்கான உரிமை எனக்கு வேணும். எனக்கான ஏதாவது ஒரு இது எனக்கு வேணும். தளபதி கிட்ட இருந்து தளபதி ஒரு பொறுப்பு வேணும். அதுக்கான அங்கீகாரமே இல்ல. அவ்வளவு என்னை விட்டா இப்ப நான் கல்வெட்டு வச்சு இந்த 23 பஞ்சாயத்து எங்களுக்கு கிழக்கு ஒன்றியத்துல என்ன மாதிரி செயல்பட்டவங்க ஆளே கிடையாது. நீங்க சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தா கூட சரி. கல்வெட்டு வச்சு ஓபன் பண்ண முதவாட்டி திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியத்தில் ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணி அது மூலமா மக்களுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்கேன். நான் வருஷம் எங்க ஊர்ல 10th 12th படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம தொடக்க பள்ளிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். எங்க ஊர் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு கடிகாரம் எடுத்து வச்சிருக்கேன். ஓசை மணி எடுத்திருக்கேன். இப்ப கோயில் கட்டிட்டு இருக்கேன். 100 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன செயல்படுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எங்க ஊர்ல 30 கிராமத்துல நான் தலைவரோட மாநாடோட தேதியை எழுதிருக்கிறேன். என்னுடைய செயல்பாடு எந்த விதத்திலும் நிறுத்தனதே கிடையாது. ஆர் பாரதி ராஜா, திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை ஒன்றியம், பெருமணம் கிராமம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.